உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு சனி செவ்வாய் சேர்க்கைக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, காலபுருஷனுக்கு லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் அதே போல் காலபுருஷனுக்கு லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சேர்க்கையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாரும் வாழ்க்கையில் முயற்சிகள் பண்ணுறோம், ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் நிறைய நேரத்தில் இல்லை. அதற்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் கூடிய செவ்வாயோடைய நிலை. நிறைய முயற்சிகள் பண்ணி வெற்றி அடைகிறாங்கன்னா அங்கே செவ்வாய் பலமாக இருக்கும்போது வெற்றியை கொடுக்கும். அதே போலத்தில் எல்லாரும் முயற்சி பண்ணுறோம், வெற்றி கிடைச்சாலும் அதில் லாபம் வரல, பணம் சம்பாதிக்க முடியல, பேர் புகழ் இல்லை, எனக்கு ஒரு ரெகக்னேஷன் இல்லை, நான் ஒரு பேஷனை ட்ரைவ் பண்ணுறேன், அது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த சனியோடைய தாக்கங்கள் குறைவாக இருக்கும் ஜாதகத்தில். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் இப்போ செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்குறார். இது ரெண்டும் ஒரு கிரக சேர்க்கைன்னு சொல்லுவோம். இந்த கிரக சேர்க்கையினால் 12 ராசி என்பதுக்கு என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது? நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். நன்மைகள் என்னென்ன, தீமைகள் என்ன அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அப்படி நன்மைகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முயற்சிகள் செய்து வெற்றியடைந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் பெரிய பதவிகள் பட்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யோகம் இல்லை ஜாதகத்தில், அந்த கிரக சேர்க்கை சரியாக வேலை செய்யலை, அதே போல் கோச்சாரத்தில் சில ராசி என்பர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு சில நெகட்டிவான சில விஷயங்கள் நடக்கும். அது என்னென்ன நெகட்டிவ்ஸு? உடல் ரீதியாக பாதிப்பா, இல்லை பொருளாதார பிரச்சனையா, உறவுகள் கூட ஏதாவது பிரச்சனையா, இல்லை ஏதாவது வேலை தொழிலில் பாதிப்புகள் வருமா அப்படின்னு டீட்டெயிலாக இந்த 12 ராசி என்பவர்களுக்கும் என்ன பலன் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய யோகங்கள் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம், அதாவது பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் நேரம் சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம், நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய நேரம், முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதில் மகுடம் சேர்க்கும் விதமாக இந்த செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்பட போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 கிரகங்களும் கேந்திர ஸ்தானத்திலிருந்து கிரக சேர்க்கையை ஏற்படுத்துது. இந்த கேந்திரம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு முக்கியமான இடம். கேந்திரத்தில் பாம்பாவது இருக்கணும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்போ கேந்திரத்தில் ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் நிரந்தர தொழில் வருமானம் எல்லா விதமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய சனி பகவானும் இருப்பது மிக மிக சிறப்பு. இந்த செவ்வாய் சனியை பார்க்கறது, சனி செவ்வாயை பார்க்கறது மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு அடுத்த 39 நாட்கள் இருக்க போகுது. டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்கக்கூடிய நேரம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, அப்போ நினச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல என்னுடைய வேலை கிடைச்சா போதும், தைரியமாக இருங்க, வேலை கிடைக்கும், நல்ல சம்பளத்தில் கிடைக்கும், நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். நீங்கள் பழச மனசில் வச்சுட்டு ஐயோ ஏதாவது ஒரு வேலை கிடைச்சோன்னு போய் சேர்ந்துடாதீங்க. கொஞ்சம் சம்பளம் டிமாண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் பொசிஷன் டிமாண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களாக போய் இல்லைங்க எனக்கு ஏற்கனவே அங்கே 10,000 வாங்கிட்டு இருந்தேன், 20,000 வாங்கிட்டேன், இதை விட நீங்கள் எதாவது பார்த்து கொடுத்தீங்க, அந்த மாதிரி இல்லாமல் நல்ல சம்பளத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் லாபம் உண்டு. அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு நம்ம சொல்லிட்டோம். வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு, மாறக்கூடிய நபர்களுக்கு முக்கியமான ஒரு காலகட்டம். நிறைய பேர் என்ன கன்னிராசி என்பது நீண்ட காலமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்க, அதனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. சம்பளம் ஏறலை, எனக்கு நிறைய வேலை கொடுக்குறாங்க, இல்லாத வேலையெல்லாம் என் தலையில் கட்டுறாங்க, எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, மதிப்பு இல்லை, என்னை போட்டு நசுக்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் நீங்களாக தேடிக்கிறது ரொம்ப நல்லது. சார் எனக்கு கிடைக்க மாட்டேங்க சார், இந்த காலகட்டத்தில் உறுதியாக கிடைக்கும். அதற்கான நேரம் தான் இது. அதனால தான் இத்தனை நாள் கிடைக்கலன்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உறுதியாக நல்ல ஒரு பதவியோட ஒரு அந்தஸ்தோட வேலை பார்ப்பதற்கான நேரம். நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரியில் இருங்க, 50 இருங்க, 45 இருங்க, 65 இருங்க, எதில் வேணா இருங்க, வேலை மாறக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமண யோகம் நடைபெறக்கூடிய ஒரு நேரம்.
திருமணம் பார்த்தீங்கன்னா அது முக்கியமாக பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் அதிகமாக கைகூட நேரம். ஏன்னா செவ்வாய் வந்து பார்க்குறாரு சனியை, 7ஆம் இடத்துல சனி இருக்கார் பார்க்குறாரு. அதே மாதிரி திருமணம் நிறைய பிரச்சனை இருக்குது சார், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சண்டை பிரச்சனை நிறைய போயிட்டுருக்கு, கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் பிரச்சனை வரைக்கும் போயிடுச்சு, அதில் ஜெயிக்க முடியாமல் இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் அதை ஜெயிச்சு நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நேரம். இல்லை சார் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சேர்ந்து வாழக்கூடிய நேரம். இல்லை சார் மனைவி பேரில் அவனை சொத்தை வாங்கிட்டேன் இப்போ அவங்க கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். சொத்து சம்பந்தமான லாபங்கள் ஏற்படக்கூடிய நேரம். அப்போ ஒரு வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், காரு வண்டி வாகனம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வீடு ரெனோவேஷன் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு வீடு புதுசாக வாங்கிறதுக்கான ஒரு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அதே போல் இடம் விற்கலாம், வீடு விற்கலாம், இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட கால கடனை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அதை தீர்த்துட்டு வேறு ஒரு இடமும் வாங்குவீங்க, அதற்கான முயற்சிகள் செய்யலாம். பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். வம்பு வழக்குகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அது என்ன மாதிரி வம்பு வழக்காக இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸ் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அதை ஃபாஸ்ட் பண்ணுங்கள். 39 நாள் என்ன பண்ணுங்கள், அதை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்னெல்லாம் பேப்பர் சப்மிட் பண்ணலாம்னு ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். ஒரு அப்பா தரேன்னு சொன்னார், அம்மா தரேன்னு சொன்னாங்க, தரல. இந்த காலகட்டத்தில் கேட்டால் கிடைக்குமா சார்? இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அண்ணன் தம்பி தங்கச்சி சண்டை இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய, அதன் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சொத்து இவ்வளோ கேட்குறாங்க சார், நீங்கள் எதாவது பேசி அதில் முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்க போகுதுன்னு சொன்னோம். அப்போ ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட்டில் இருக்கீங்க, ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ, அதில் லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி லாட்ரி ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறேன், இந்த காலகட்டத்தில் வாங்குங்க, தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அதையும் அடிக்ஷனாக வச்சுக்காதீங்க. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு இதுக்கெல்லாம் யோகம் இருக்கா, ஏன்னா இது ஒரு கிரக சேர்க்கை, இது யோகத்தை கொடுக்க போகுது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் உங்கள் ஜாதகத்துலையும் இருக்கும்போது அது கண்டிப்பாக யோகமாக மாறி அது ஒரு அதிர்ஷ்டமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே போல் கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா காரணம் கடன் பிரச்சனை, இல்லை வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கணும் சார். எல்லாருமே என்ன கூட இருந்தவங்களாம் வெளிநாட்டில் இருக்காங்க, என் ஃபேமிலியில் பாதி பேர் வெளிநாடு, நான் தான் ரொம்ப யோசிக்கலை. இப்போ பார்த்தா வேலையில் நெருக்கடி வருது, கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சுக்கலாமா யோசிச்சுட்ருக்கேன். மாதம் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன், வயசாகிடுச்சு, திருப்பி எவ்வளோ தான் இஎம்ஐ கிடையாது, அந்த இஎம்ஐ க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் சம்பாதிக்கணும். அதில் வேறு ஊருக்கு போனால் வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க, வேறு ஸ்டேட்டுக்கு போனால் வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க, வேறு கண்ட்ரி போனால் வேலை கிடைக்கும். கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. ஆஃபீஸ்லேருந்தே அனுப்புறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. அதே தொழில் பண்ணுறீங்கன்னா நிறைய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய நேரம். பார்ட்னர்ஷிப் மூலமாக பண வரவுகள் உண்டு. அப்போ பார்ட்னர்ஸ் யாராவது வராங்க இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அதை எடுத்துக்கோங்க, அதில் லாபம் வரும். முக்கியமாக ஓவர்சீஸ்லேருந்து யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான், நீ என்னை பார்ட்னராக சேர்த்துன்னு சொல்லலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் போட்டு நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கணவர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணும்போது வெற்றியை கொடுக்கும். இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்ட்னராக போட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது. மொத்தத்தில் கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் திடீர் வாய்ப்புகளும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரமாக அமையப்போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் சனி நல்ல பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன பலனை விட அதிக வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி இப்போ ஜாதகத்தில் செவ்வாய் சனி பலம் இழக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை சிலது நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகணிகளுடைய அமைப்பும் தேவை. அதே போல் தசாபுத்தி, ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்னா சில கர்ம பலனோட நம்ம பிறக்கிறோம். அப்போ அந்த கர்ம பலன் சில பேருக்கு சில நல்லது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். பிடிஎஃப்பில் 51 பக்கம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம், திருமண பொருத்தம், பிரசன்ன ஜோதிடம் உள்ள தாம்பூல பிரசனம், சோடி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி.